இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 228. கதையோட ஓப்பனிங்ல நம்ம பருட்டோ ரொம்பவே லேட்டா எழுந்திருச்சு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார. ஆக்சுவலா இன்னைக்கு அவனுக்கு எந்த ஒரு மிஷினுமே இல்லாதனால தான் இவ்வளவு நேரம் தூங்கி ஏஞ்சி வரான். கவாக்கியோட சாப்பாடு பிளேட் இருக்கு, ஆனா இன்னும் அவன் ஏஞ்சிக்கலான்ற மாதிரி கேட்கும் போது இன்னைக்கு ஒகாகி ஆபீஸ்ல அவனுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீ போயிட்டு அவனை எழுப்பிட்டு வா பருட்டோன்ற மாதிரி சொல்ல, பருட்டோ உடனே ஹிமாவரி நீ போய் எழுப்புன்ற மாதிரி சொல்லுவான். இப்படி ரெண்டு பேருமே அந்த இடத்துல நீ போனா போன்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் போறீங்களான்ற மாதிரி அந்த இடத்துல ஹினாட்டா கேட்ட உடனே ரெண்டு பேரும் சோன் பேப்பர் சீசே அந்த இடத்துல போடுறாங்க. பருட்டோ தான் அதுல தோத்து போறான். ஒரு குச்ச கையோட எடுத்துட்டு போயிட்டு கவாக்கி கவாக்கின்ற மாதிரி யாருக்கும் கேட்காத மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. கவாக்கி அந்த இடத்துல ஏஞ்சிக்கிற மாதிரியே தெரியல. ஏந்திச்சு அந்த இடத்துல கத்தனவனே கவாக்கி ஏஞ்சிப்பான். ஒரு வழியே ஏஞ்சிட்டானான்ற மாதிரி யோசிக்கிறதுங்காட்டியுமே தூக்க கலக்கத்திலே அந்த இடத்துல பருட்டோவை அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல தூங்கிடுறான். கவாக்கி ஒகாகி ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் எதுக்காக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி என்ன வர சொன்னீங்களாமே, எதுக்குன்ற மாதிரி கேட்கும் போது நீ ஷினோபி ஆகிறத பத்தி பேசுறதுக்காக தான். ஆக்சுவலா ஒரு நார்மலா ஒரு பர்சன் ஷினோபி ஆகணும்னா அகாடமி சேர்ந்து அதுல இருக்க எக்ஸாம்லாம் பாஸ் ஆனாதான் ஷினோபி ஆக முடியும். பட் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய ஸ்கில்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீ வந்து ஒரு டி ரேங்க் மிஷினா பண்ண போற. டி ரேங்க் மிஷினா ஈஸியான மிஷினே அதுதான். நீ சக்சஸ்ஃபுல்லா அந்த மிஷினை முடிச்சிட்டுனா நீ வந்து ஒரு கெனினா மாறிடுவ. நாங்க அதுக்கு அப்ரூவ் பண்ணுவோம். இந்த மிஷினை பருட்டோட டீமை தவிர்த்து வேற எதனா ஒரு டீம் கூட தான் நீ பண்ணணும். அப்பதான் உன்னோட டீம் ஒர்க்கை பத்தி நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஷினோபி ஆகிறது உண்மையிலே கடுப்பான விஷயம் தான் போலன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்றான். இப்பயே விட்டு கொடுத்த மாதிரி பேச ஆரம்பிக்காம இந்த பயணத்தை நீ தொடர்ந்து ஆரம்பிச்சுனா இதுல ஏகப்பட்ட சர்ப்ரைசிங்கான ஃபன்னான விஷயங்கள்லாம் நடக்கும். சரி சரின்ற மாதிரி சொல்லிட்டு கவாக்கி அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஷீகமாருக்கு கடுப்பா இருக்கும். பிகாஸ் அது வந்து கடுப்பான விஷயம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா ஷினோபி ஆகிறதுலாம். காராவோட சண்டை நடந்தப்ப விஷயங்கள்லாம் நீ கவாக்கியை பார்த்து தான் தெரியும். கவாக்கி வந்து ஒரு லீவ் ஷினோபி ஆகிறது கஷ்டமான விஷயம் தான். என்னதான் ஷீகமாரு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு கவாக்கி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவன் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, பிகாஸ் பருட்டோ டீமை விட்டு அதனால தான் வேற டீம் கூட அவன் ஜாயின் பண்றதுக்கு சொல்லியிருப்பான் நருட்டோ. கவாக்கி எடுத்த உடனே நம்ம டெங்கியோட டீம்ல தான் ஃபர்ஸ்ட் மிஷன் போவோம், ஒரு கரடியை பிடிக்கிற மிஷன். அந்த இடத்துல டெங்கி பிளான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம கவாக்கி மட்டும் எதையுமே கண்டுக்காம இதெல்லாம் ஒரு வேலையா பாடின மாதிரி ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டான். இன்னும் ரெண்டு பேர் போயிட்டு அந்த கரடியை மறைச்சாலுமே அந்த கரடி கேப்ல பூந்து போகுது. டேய் கவாக்கி எங்கடா போன அது தடுலான்ற மாதிரி சொன்னாலும் அவன் அந்த பக்கம் வரவே இல்லை. மெட்டல் போய் அட்டாக் பண்ணி தடுத்தாலுமே கரடி நம்ம மெட்டலே அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போய் அதுக்கப்புறம் ஈயோவே எர்த் சிலை யூஸ் பண்ணி அதை போக விடாம தடுக்க நம்ம டிங்கி அவனோட எலக்ட்ரிக் நெட்டை வச்சு அதை பிடிச்சிருவான். சரி கவாக்கி எங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. பார்த்தா மைக்ல வந்து கொரட்ட சதம் கேக்குது. போய் பார்த்தா நம்ம கவாக்கி தூங்கிக்கிட்டு இருக்கான். உன்னால் தான் மெட்டலுக்கு அடிபடுச்சு, கொஞ்சமாச்சும் பொறுப்புணர்ச்சியோட இருக்கியா, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அடிபடுது என்ன பண்றன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸா நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே ஈயோபே அந்த இடத்துல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நாங்க டி ரேங்க் மிஷினே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மிஷனுக்குலாம் எதுக்குடா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கவாக்கி சொல்ல ஈயோபே காண்டாகிட்டே இருப்பான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்கு தேவையில்லாத சண்டை, இதோட நிப்பாடி பண்ற மாதிரி நம்ம மெட்டல் சொல்லுவான். சரி இதுதான் முடிஞ்சிச்சுல நான் கிளம்புறன்ற மாதிரி அந்த இடத்த வீட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போர்டு வச்சுலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ராங் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஷீகமாரு இனோஜின் ரெண்டு பேரும் கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்க. கவாக்கி அந்த பக்கம் போவான். டே கவாக்கி நீ எங்க கூட வந்து கார்ட்ஸ் விளையாட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கூப்பிட, உங்க கூட ஃப்ரெண்டா விளையாடுறதுல எனக்கு நேரம் இல்லை நான் கிளம்புறன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். பர்கர் கடையில் உட்காந்து பர்கர் சாப்பிட்டு இது ரொம்பவே அருமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல டெங்கியோட டீம் வராங்க. அவனுக்கு மூஞ்செல்லாம் ரொம்பவே சோகமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும் போது ஒரு விஷயம் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா கவாக்கியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு ஷிகடாயன் இனோஜின் உங்களுக்கும் அவன் தானே பிரச்சனையான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து பருட்டோ கிட்ட சொல்ல அந்த கவாக்கி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே ஷினோபியா இருக்கிறதுக்கு சூட்டே ஆக மாட்டான். நம்ம எல்லாருமே லீஃப் வில்லேஜ்ல ஒன்னா இந்த இடத்துல வாழ்ந்ததுனால இதோட நேச்சர் வந்து நமக்கு அடாப்ட் ஆயிருச்சு. பட் அவனுக்கு அந்த மாதிரி கிடையாது இல்லையா. நம்ம எதனா ஒரு மிஷனுக்கு வெளியில போனோம்னா நம்ம ஒவ்வொருத்தருமே டீமா நம்பி இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை விட்டுட்டு டீம்ல இருக்க ஒவ்வொரு மெம்பருக்குமே நம்ம ஒரு முக்கியம் கொடுக்கணும் இல்லையா. சாயங்காலம் வீட்டுக்கு போனா பருட்டோ ஆமா இன்னைக்கு மிஷின்லாம் எப்படா போச்சு கவாக்கின்ற மாதிரி கேட்கும் போது மிஷினா ஏதோ போச்சுன்ற மாதிரி அவன் சொல்லுவான். மத்தவங்க கூட சேர்ந்து பண்ணியான்ற மாதிரி கேட்கும் போது மத்தவங்க கூட சேர்ந்தா மிஷின் போறதுக்கான காரணமே இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்காக தானே. ஸோ மிஷினை மொத்தமா கம்ப்ளீட் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் எதுக்கு நான் மத்தவங்க சேர்ந்து போனோம், உன் கூட போறதே பெரிய விஷயம், சோஷியலைஸ் ஆகத்துல எனக்கு சுத்தமா வேலைக்கே ஆகாது, உனக்கு தானே இன்னும் எந்த ஒரு விஷயமும் புரியல, ஷினோபியா இருக்கிறது டீம்மேட்ன்றது ஒரு ஃபேமிலி மாதிரி, நீ அந்த விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னு சொல்ல எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, தேவையில்லாத பேசி கழுத்தா இருக்காத நான் மேலே போறேன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்லுவான். இதே நிலைமையில போச்சுன்னா ஷினோபியாவது நீ ரொம்பவே கஷ்டம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிடுறான். போடாடே எதனா ஒன்று பண்ணிட்டு போடான்ற மாதிரி பருட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. எல்லாருமே கடுப்பேத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தருமே ஏன்டா எரிச்சல் கிளப்புற மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரி தான் கவாக்கிக்கு இருக்கு. அடுத்த நாள் வசாபியோட டீம் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு பையனை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அதுல நம்ம கவாக்கியுமே இருக்கு. ஆர்வக்கோளரா உள்ள பூந்து அந்த பையனை மொத்தமாவே பயம்பூர்த்தி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுக வச்சிருவான். வீட்டை விட்டு ஓடி போன ஒரு பையனை பிடிக்கிறது தான் மிஷினே. பருட்டோ மீச்சுக்கு வந்துகிட்டு இருக்க. வசாபியோட டீமே அந்த இடத்துல பயங்கர டிப்ரெஸ் ஆயிருக்கு. என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் போது தான் சொல்லுவாங்க, நாங்க மிஷினுக்காக போயிருந்தோம். ஆக்சுவலா என்ன மிஷின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து வீட்டை விட்டு ஓடி போன பையனை கூட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே பிடிக்கலான்ற மாதிரி போயிருந்தோம். பட் கவாக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே போயிட்டான்ற மாதிரி சொல்லலாம். அவனை அட்டாக் பண்ணிட்டான்ற மாதிரி பருட்டோ கேட்பான். அதெல்லாம் கிடையாது, அவனை பயங்கரமாவே பயமுறுத்தி விட்டான். அதனால கிளைண்ட் வந்து ஒகாகி ஆஃபீஸ்க்கே டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கவாக்கினால எங்க டீம் மொத்தமாவே திட்டு வாங்கணும். என்னதான் நாங்க அவனை கஷ்டப்படுத்தாம அவனை பிடிக்க சொன்னாலுமே கவாக்கி அதெல்லாம் தப்புன்னு சொல்லி உணரவே மாட்டேங்கிறான். வாசாபி அந்த
இந்த இடத்துல கேப்டனே அந்த விஷயத்துக்குலாம் நான் தான் பொறுப்பு எடுக்கணும். அதனால தான் உன்கிட்ட இந்த விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து ஷினோபி ஆவதுக்கு செட்டே ஆக மாட்டான். உடனே பருட்டோட சட்டைய புடிச்சு நீ அவன் கூட என்ன இருக்க? கொஞ்சமாச்சும் ஷினோபியா இருக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிக் குடுக்க மாட்டியான்ற மாரி கேட்கறான். இன்னொரு பக்கம் காட்டுல நம்ம கவாக்கி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு எதுக்காக எப்ப போனாலும் எனக்கு மட்டும் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நருட்டோக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து கவாக்கி மேல வந்துகிட்டே இருக்கு. ஒரு மிஷன் கூட அவன் வந்து சரியா பண்ணதே கிடையாது. டீமுக்கு கோஆப்பரேட்டே பண்ண மாட்டேங்கிறான். இதே நிலைமை போச்சுன்னா அவன ஷினோபியாலாம் மாத்த முடியாது. ஏன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட வரல. ஒருவேளை டி ரேங்க் மிஷன் ரொம்பவே ஈஸியா இருக்குன்ற மாதிரி நருட்டோ யோசிக்கிறான். அடுத்த நாள் நம்ம கவாக்கி ஓகாகே ஆஃபீஸ்க்கு வர புது மிஷனுக்காக ஒரு சி ரேங்க் மிஷனை கொடுக்குறாங்க. ஷீக்கடாய், சோஜோ, கவாக்கி 3 பேர் தான் போறாங்க. ஒரு 3 மேன் டீமா. ஏன்னா ஈனோஜன் வந்து சென்சுரி டைப்ல ஒரு வேலை இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போயிருக்கான். ஆக்சுவலா ஒரு சின்ன பையனை எஸ்கார்ட் பண்ணி அவங்களோட வில்லேஜுக்கு கொண்டு போறது தான் இந்த மிஷினே இருக்கு. அது மட்டும் இல்லாம கவாக்கியோட ஃபைனல் டெஸ்டே இதுதான். இது வச்சு தான் நீ கெனின் ஆக போறியா இல்லையான்ற விஷயத்தையே முடிவு பண்ணுவோம். போதும் இந்த மிஷினை நீ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாலே போதும் நீ கெனினா மாறலான்ற மாதிரி சொல்ல ஷினோபியா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்டர்ஸ்லாம் கூட கேட்க வேண்டியதா இருக்கு. இது உண்மையிலேயே பெரிய தலைவலியா தான் இருக்கு. நான் இதுக்கு வந்து சூட்டே ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் இன்னமும் ஒரு ஷினோபியா ஆவலாமா வேணான்ற ஒரு விஷயத்துக்கு கன்ஃபார்மா முடிவே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம சீக்கிரமே நான் மிஷினை எடுத்துக்கிறேன்னு சொன்னா அந்த மிஷின் யார் கூட வேணா பண்ணுவேன். வரத்தும் வராததும் அவனோட இஷ்டம்ன்ற மாதிரி அவனுமே கிளம்புறான். ஷீக்கடாய் கூட சேர்ந்து அவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான். கவாக்கியோட ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியில போற மாதிரி மிஷினை நம்ம அவனுக்கு கொடுக்க வேணாம். அவனோட உடம்பு வந்து நார்மலான உடம்பு கிடையாது. காரை வந்து அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா. அதனால வேற யாருன்னா அவனை டார்கெட் பண்ணி அவனை அட்டாக் பண்றதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீ சொன்னதெல்லாம் சரிதான், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பட் அவனை வில்லேஜுக்குள்ளேயே வச்சு ரொம்ப நாளுக்கு நம்மளால மடக்கி வைக்க முடியாது. அவனே கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பா அவங்க இவனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவாக்கிக்கு உண்மையான நண்பர்கள் தான் தேவைப்படுறாங்க. கவாக்கி ஒரு பக்கம் கடுப்பா யாருக்கு இந்த ஷினோபி எல்லாம் தேவை, எனக்கு அந்த கெனின் பதவியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ஷினோபி ஆகாமலே ஸ்ட்ராங் ஆவான்ற மாதிரி யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த மிஷின்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கவாக்கியை கூப்பிட்டோன்னே கவாக்கி அந்த இடத்துல முறைக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு பயங்கர பயமா இருக்கும். கவாக்கி போன மிஷின்லலாம் காசு வந்திருக்கும் இல்லையா, அதுதான் கவாக்கி கிட்ட கொடுப்பாங்க. நான் இதை செலவு பண்ணலாமா அப்படின்னு நம்மலாம் அதில் கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டு டக்காயாகி கடைக்கு வந்துட்டு ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருப்பான் எதை வாங்கறதுன்னு முடிவு பண்றதுக்காக. கடைக்காரரே பயங்கர காண்டா வராரு. அங்க போய்கிட்டு இருக்க சின்ன பையனும் டக்காயாக்கி கேட்க அவங்க அம்மா வந்து அப்புறம் வாங்கி தரன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் என்னதான் ஒரு ஃபிளேவரை சொல்லுவான், அவர் எடுக்கிறதுங்காட்டி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிளேவரை சொல்லுவான். அவர் பயங்கர காண்டா வராரு அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் இவனுங்க கார்ட்ஸ் ஆடிக்கிட்டே நாளைக்கு மிஷினுக்கு நானுமே வரேன் நினைக்கிறேன்ற மாதிரி ஈனோஜன் சொல்லுவான். பட் நாளைக்கு தான் உனக்கு சென்சுரி வேலை இருக்குன்ற மாதிரி சீக்கிரடாய் சொல்ல கவாக்கி வருவானா இல்லையான்னு சொல்லி தெரியாது. அதனால தான் நானும் வரேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஈனோஜன் கேட்பான். கவாக்கி வரலனாலும் பிரச்சனை கிடையாது, நானும் ஜோஜோவும் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிப்போம். கவாக்கி ஷினோபி ஆகலனாலுமே அது நம்மளோட பெரிய பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி ஈனோஜன் சொல்றான். ஏன்னா அவன் நம்மள மாதிரி கிடையாது இல்லையா, அவன் வேற மாதிரி யோசிக்கிறான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே அந்த கார்ட் கேம்ஸை விளையாடுறாங்க. கவாக்கி வீட்டுக்கு போக பருட்டோ அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு நடக்க போற உன்னோட மிஷினை பத்தி நாலு கேள்விப்பட்டேன், நீ அதுல இருந்து ஓடி போக பாக்குறியா, அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ எதுக்கு அதுல தலையிடன்ற மாதிரி கவாக்கி கேட்க அது உனக்கு ஒரு முக்கியமான மிஷின், நீ உண்மையிலேயே ஷினோபியாக விரும்பலையான்ற மாதிரி அவன் சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்க. மறுபடியும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கவாக்கி அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவாங்க. இன்னாட்ட அந்த இடத்துல வந்து நீங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணீங்களான்ற மாதிரி கேட்க நான் கொஞ்சம் அக்ரெசிவாவே பேசிட்டேன்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்லுவான். கவாக்கிக்கு இன்னமும் மக்கள் கூட எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாத காரணத்தினால தான் அவன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி பேசுவாங்க, ஜாலியா விளையாடுவாங்க, சண்டை போடுவாங்க, சிரிப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா. சின்ன வயசுல இருந்து ஒரு ஜெயில் மாதிரியான விஷயத்துல தான் வாழ்ந்துட்டு வந்திருப்பான். அவன் டக்கையாகி வாங்கிட்டு வந்திருப்பான். பட் அதை கீழே போட்டு போயிருப்பான். கவாக்கி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சாரடா பிராக்டிஸ் பண்ற விஷயத்த பார்க்க என்னடா கவாக்கி இங்க பண்ற மாதிரி கேட்கும்போது நீ சூனினா மாறிட்டே இருந்தாலும் இந்த நைட் டைம்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் இன்னமும் நிறைய ஸ்ட்ராங் ஆக வேண்டியது இருக்குன்ற மாதிரி அவ சொல்றா. ஏன்னா லார்ட் செவன்த் மாதிரி வில்லேஜ்ல இருக்க எல்லாரையுமே நானுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய மிஷின்ஸ்லாம் போயிட்டு பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் கூட சண்டை போறது மூலமா தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ண முடியும். அப்பதான் என்னால இப்ப இருக்கிறத விட ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போக முடியும். கவாக்கி அந்த இடத்துல மிஷின்ஸா எனக்கு பிடிக்காதவங்க கூட டீம் பண்ணா அது பண்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, உனக்கு அப்ப ஸ்ட்ராங் ஆக விருப்பம் இல்லையான்ற மாதிரி சாரடா கேட்க கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லுவான். மிஷின்ஸ்ல எல்லாமே நீ தனியா பண்ணணும்னு நினைச்சுனா ஒரு லிமிட்டடான விஷயங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சினா உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீ அந்த மிஷின்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற டாபிக்கே வரையன்ற மாதிரி அவன் கேட்கும்போது இது நம்மளோட வில்லேஜ், இந்த வில்லேஜுக்காக நம்ம தான் கடினமா உழைக்கணும், நீனும் அந்த மாதிரி தானே ஃபீல் பண்ற மாதிரி கேட்கும்போது எனக்குன்னு சொல்லி ஒரு பெர்மனன்டான இடமே கிடையாது, ஆனா இது என்னோட வில்லேஜ்ன்ற மாதிரி நான் சொல்லிக்கலாம், நான் ட்ரைனிங் எடுக்க போறேன்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் மிஷின் போறதுக்காக ஷிகடாய் சோஜோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சா அவன் வரவே மாட்டான், வெயிட் பண்றது வேஸ்ட் தான்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. கவாக்கி வருவான்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அவன் கூட போகணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவன் வந்து ஹேண்ட்ஸமா இருக்கான்ற மாதிரி சோஜோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்ற மாதிரி சீக்கிரம் சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்ற மாதிரி சோஜோ சொல்லுவா. இது மிஷினை டிஸ்டர்ப் பண்ணுவோம் நம்ம கிளம்பலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கவாக்கி அந்த இடத்துக்கு வரான். நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், நல்லா லேட் ஆச்சுன்ற மாதிரி சொல்றான். அவன் கிளாத் எல்லாம் கூட கொஞ்சம் டஸ்டா இருக்கு. அந்த கிளைண்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஷினோபி இவ்வளவு லேட்டா வரீங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னா மிஷின் முடிக்கும் போது நான் கொஞ்சம் ஃபீஸை கம்மி பண்ண கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம ஆட்டிடியூட் ரொம்பவே அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இப்பயும் மூஞ்ச உடைக்கிறான்ற மாதிரி கவாக்கி போவா. நம்ம சோஜோ நம்ம கிளைண்ட் நீ எப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பிடிச்சி அடுத்து நிப்பாட்டுவா. அதுக்கப்புறம் அவங்க மிஷினை ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க.